ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலிருந்து குவைத்தின் ஜசீரா ஏர்வேஸ் இப்போ ஒரு மிகப்பெரிய விரிவாக்கத்தை செஞ்சிருக்காங்க. அரபு டைம்ஸ் செய்தியின்படி குவைத்தில் இருந்து இத்தாலியின் மலான் நகருக்கு புதிய நேரடி விமான சேவையை ஜசீரா தொடங்கியிருக்காங்க. இதோட சேர்த்து டெர்மினல் 5 இருந்து இந்தியா உட்பட 11 முக்கியமான நாடுகளுக்கு தங்களோட சேவையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுல நம்ம இந்திய பயணிகளுக்கு ஒரு முக்கியமான டிக்கெட் விலை அப்டேட்டும் இருக்கு. வாங்க விரிவா பார்ப்போம். இந்த செய்தியின் சிறப்பம்சம் என்னன்னா, ஜசீரா ஏர்வேஸ் இப்போ ஐரோப்பாவின் முக்கிய நகரமான மலான் நகருக்கு தங்களோட சேவையை விரிவுபடுத்தியிருக்காங்க. இதோடு சேர்த்து குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 5 இருந்து இயக்கப்படும் அந்த 11 நாடுகள் இதோ: இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், ஜோர்டன், எகிப்து, சவுதி அரேபியா, துபாய், லெபனான், துருக்கி, கத்தார். இந்த 11 நாடுகளுக்கும் இப்போ ஜசீரா ஏர்வேஸ் மூலமா நீங்க ரொம்பவே சுலபமா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்திய பயணிகளுக்கான மிக முக்கியமான தகவல், ஜசீரா ஏர்வேஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் தங்களோட விமானங்களை இயக்கிட்டு வராங்கன்னு முழுசா பார்ப்போம். இதோ அந்த நகரங்களின் பெயர்கள்: சென்னை, திருவனந்தபுரம், கொச்சி, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு மற்றும் அகமதாபாத். இந்த 8 முக்கியமான இடங்களுக்கும் குவைத்திலிருந்து ஜசீரா ஏர்வேஸ் நேரடி மற்றும் இணைப்பு விமான சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க. டிக்கெட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இருக்கிற நிலவரப்படி நீங்கள் சென்னை அல்லது திருவனந்தபுரம் போக டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மற்ற நகரங்களை விட விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் கொச்சி அல்லது மும்பை போன்ற இடங்களுக்கு போக பிளான் பண்ணிங்கன்னா டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மின்னா ரொம்ப கம்மின்னு சொல்லிட முடியாது, ஒரு 30 தினார் அல்லது 40 தினார் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு என்னோட வீடு திருநெல்வேலியில் இருக்குது. நான் மும்பைக்கு டிக்கெட் புக் பண்ணால் மும்பையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற செலவு மற்றும் நேரத்தை ஒப்பிடும்போது உங்களுக்கு இந்த டைரக்ட் ஃப்ளைட், அதாவது 30 தினார் 40 தினார் செலவு ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு குவைத்திலிருந்து டைரெக்டாக சென்னை அல்லது திருவனந்தபுரத்துக்கு போகிறதே பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் கேரளா போகிறதா இருந்தால் கொச்சி வழியாக பிளான் பண்ணி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க. சென்னை மற்றும் திருவனந்தபுரம் போகிறவங்க விலையை பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. ஜசீரா ஏர்வேஸ் பயணிகளுக்கான 3 முக்கியமான டிப்ஸ். இப்போது இந்த வீடியோவோட ஹைலைட், ஜசீரா ஏர்வேஸ் மூலம் பயணம் செய்பவர்களுக்கு நான் கொடுக்குற 3 டிப்ஸ். பேக்கேஜ் அலர்ட். ஜசீரா ஏர்வேஸில் நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட் வகையை பொறுத்து செக்இன் பேக்கேஜ் அளவு மாறும். சில சலுகை டிக்கெட்டுகளுக்கு செக்இன் பேக்கேஜ் சுத்தமாக கிடையாது, வெறும் 7 கிலோ கேபின் பேக் மட்டும்தான். ஸோ புக் பண்ணும்போது பேக்கேஜ் அலவன்ஸ் என்னன்னு தெளிவாக பார்த்து புக் பண்ணுங்க, இல்லைன்னா ஏர்போர்ட்டில் அதிக பணம் கட்ட வேண்டி வரும். ஆன்லைன் செக்இன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பயணத்துக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் செக்இன் செஞ்சு போர்டிங் பாஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிற பெரிய கியூவை தவிர்க்க உதவும். முக்கியமாக டெர்மினல் 5ல் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். டெர்மினல் 5 கன்ஃபார்ம், இது ரொம்ப முக்கியம். ஜசீரா ஏர்வேஸ் தங்களோட பெரும்பாலான விமானங்களை டெர்மினல் 5 இருந்து தான் இயக்குறாங்க. ஆனால் சில நேரங்களில் சில கோடு ஷேர் விமானங்கள் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் டிக்கெட்டில் டெர்மினல் என்னன்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஜசீரா ஏர்வேஸ் அப்டேட் மற்றும் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.